அது மின்சாரம் அப்படின்ற படத்தில் மிகப்பெரிய அளவில் விசு அவர்களுடைய மனைவியாக நடித்து ரொம்பவே பிரபலமானவங்க தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உமார் யாஸ்கான் அவர்களினுடைய அம்மா. இப்போ அவங்க காலமாகிட்டாங்க அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா, இல்லை என்னுடைய அம்மாவுக்கு உடல்நிலை சரியாக தான் இருக்குது, இறந்தது என்னுடைய கணவரின் அம்மா, ஆனால் தவறான தகவலை பரப்பி வந்துட்டுருக்காங்க, அவங்க நலமோடு தான் இருக்காங்க, என் கணவரின் அம்மாவும் உடல்நிலை சரியில்லாமல் தான் காலமாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால் இப்போ உமார் யாஸ்கான் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. யாரும் இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு கோதாவரி அவர்கள் நல்லா தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தோன்னா உமார் யாஸ்கான் அவர்களுடைய தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சார்பாகவும் இறந்தவரினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். கமலா கமேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட 450 படங்களுக்கு மேலாக வந்து நடிச்சிருக்கிறாங்க. அந்தளவுக்கு தமிழ் சினிமாவில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய நல்ல குணச்சித்திர நடிகையாக வலம் வந்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் அவங்க வந்து பார்த்தோன்னா தவறலை. ஆனால் உமார் யாஸ்கான் அவர்களுடைய வீட்டில் இழப்பு செய்தி நடந்தது உண்மைதான். அது வேறு யாரும் கிடையாது, ரியாஸ்கான் அவர்களினுடைய தாயார் ரக்ஷிதா பானு அவர்கள் தான் காலமாகியிருக்காங்களாம். அதனால் இப்போ இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் தொடர்ந்து உமார் யாஸ்கான் மற்றும் ரியாஸ்கான் அவர்களுக்கு அவங்களுடைய இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. ஆனால் எல்லாரும் தவறாக வந்து பார்த்தோன்னா உமார் யாஸ்கான் அவர்களுடைய அம்மாவான கமலா கமேஷ் அவர்கள் தான் காலமாகியிருக்காங்க அப்படின்னு செய்திகளை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது உண்மை இல்லை அப்படின்னு இப்போ உமார் யாஸ்கான் அவர்களே நேரடியாக வந்து பார்த்தோன்னா அஃபிஷியலாக அவங்க ரொம்பவே வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம், யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களாம். இப்போ இந்த செய்தி தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாகவும் ரக்ஷிதா பானு அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். இப்படி தவறாக ரியாஸ்கான் அவர்களுடைய தாயாருக்கு பதிலாக உமார் யாஸ்கான் அவர்களுடைய தாயார் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.